உனக்கு நிறைய டைம் கொடுத்துட்டேன். நீ உண்மையை சொல்றதா இல்லை. இதுக்கு மேலேயும் நீ டைம் எடுத்துக்கிட்டீன்னா இந்த கன்ல ஒரு புல்லட் குறையும். நான் உண்மையை சொல்லிடுறேன். குட், கமான் சொல்லு. என்ன நடந்ததுன்னு ஒன்று விடாம சொல்லு. இதில் டிஐஜியும் சம்மந்தப்பட்டிருக்காங்க சார். இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த உமாபதி தான் சார். என்கிட்டயும் கன் இருக்கு பாஸ். கையில கன் இருந்தா மட்டும் போதாதுடா, நெஞ்சில தம் இருக்கு. கண்டா தம். How was that? என்ன தைரியம்டா உனக்கு? இத்தனை பேர் உன்னை சுத்தி கொல்ல நிக்கிறாங்க. உன்னை இந்த காக்கி யூனிஃபார்ம் காப்பாத்தணும் நினைச்சியா? உன்னை மாதிரி கண்டவம் போடுற எலும்பு துண்டுக்கு அலையிறவனுக்கு புரியாதுடா இந்த யூனிஃபார்மோட பவர். தொட்டு பாருடா, புரியும். ஏய் மூடு, நானும் போலீஸ் தான். காக்கி சட்டை போட்டவெல்லாம் போலீஸ்லடா. கடமையை கற்பு மாதிரி காப்பாத்துறவன் தான்டா போலீஸ். என்னடா கடமை? என்னதான் இருந்தாலும் சொசைட்டியில் இந்த மாதிரி பெரிய ஆளுங்களுக்கு வளைஞ்சு கொடுத்தா போனோம். வளைஞ்சு கொடுத்து போறதுக்கு நான் ஒன்றும் உன்ன மாதிரி அசிங்கம் இல்லடா. ஒரிஜினல் சிங்கம். நீ என்ன பெரிய புடிங்கியாடா? உன்ன மாதிரி ஆளுங்களை வேரோட புடிங்கி ஏறிய வந்த புடிங்கிதான். தம்பிக்கு என்னாச்சு? தம்பிக்கு என்னாச்சு?
என்ன விட்டுருங்க. விட மாட்டேன்டா. இவன் பாடிய வச்சு ஒரு விளையாட்டு விளையாட போறேன். அட பாவிகளா, மேனேஜர் இப்படி அநியாயமா கொண்டு போனது யாரையா? போலீஸ் தான் கூட்டிட்டு போனாங்க. அப்ப அவங்க தான் கொண்டு இருக்கணும். அங்க பாருங்க, போலீஸ் வந்திருக்கு. சார், உண்மையை சொல்லுங்க. மேனேஜர் அடிச்சு கொண்டது உங்க போலீஸ் தானே? எல்லா போலீஸ்காரையும் சொல்லாதீங்க. பாஸ், ஏசிபி பாஸ். அப்படி சொல்லாதீங்க சார், எங்களால அதை நம்ப முடியல. ஆனா நடந்த உண்மை அதுதான். ஆதாரம் இல்லாம என் பையன் மேல தப்பான ஸ்டேட்மெண்ட் கொடுக்காதீங்க. இங்க பாருங்க, உங்க அப்பா புள்ள ஒருவெல்லாம் வீட்ல வச்சுங்க. ஏசிபி போஸ் எதுக்காக மேனேஜரை கொலை பண்ணணும்? ஏசிபி பாஸுக்கும் இந்த ஊழலுக்கும் சம்மந்தம் இருக்கு. அதனால தான் அரெஸ்ட் பண்ணி ஜெயில வைக்கல. கோர்ட்லயும் ப்ரொடியூஸ் பண்ணல. யாருக்கும் தெரியாம ரகசியமா எங்கேயோ கொண்டு போய் கொன்னுட்டு மொத்த பணத்தோட தலைமை வாங்கி. நோ நோ நோ, என் புள்ள அப்படி செய்ய மாட்டான். யோ நிறுத்தியா, உங்க புள்ள இதை செய்யலனா எங்கவ நேர்ல வந்து இல்லன்னு சொல்ல. போஸ் ரொம்ப நேர்மையானவர் நம்பினோம். அவரே இப்படி தப்பு செஞ்சா யாரை தான் நம்புறது? என்ன நம்புங்க, போஸை தேடிட்டு இருக்கோம். போஸ் கிடைச்ச உடனே உங்க பணமும் கிடைக்கும். அதுவரை எல்லாரும் பொறுமையா இருங்க. போதும் சார், போலீஸ் நம்பி எந்த பிரயோஜனம் இல்ல. வாங்க எல்லாரும் சிஎம் போய் நியாயத்தை கேட்போம். சார், போஸ் உங்களுக்கு நல்லா தெரியும். எதுக்கு சார் வீணா அவன் மேல இப்படி பழி போடுறீங்க? இது வரைக்கும் சந்தர்ப்பம் கிடைக்கல, நல்லவனா இருந்துட்டான். இப்ப கிடைச்ச உடனே மாறிட்டான். அவன் தப்பு பண்ண சொன்னா என்னால நம்ப முடியாது சார். நீ நம்பல என்ன, ஜனங்க நம்புறாங்கல்ல. இடியட்ஸ், ஏன் இவ்வளவு வேகமா போறீங்க? இந்த ஹாஸ்பிடல்ல உங்களை பார்த்ததே இல்லையே. யாரோட பாடி இது? ஏசிபி போஸ். என்னடாச்சு இருக்கு? சீக்கிரம் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. என்னாச்சு டாக்டர்? யாரோ ஏசிபி போஸ் அடிச்சு ஸ்ட்ரெச்சர்ல போட்டு கொண்டு போறாங்க. ஏசிபி போஸா? டாக்டர், ஏசிபி போஸ் இங்க வந்தாரா? உங்களுக்கு ரத்தம் கொடுத்ததே அவர்தான் சார். சார், அவரை எந்த பக்கம் கூட்டு இந்த பக்கம் தான் சார். கொஞ்சம் வண்டி கொடுங்க சார். யாரையா நீ? என்ன செக்கிங்? ஏசிபி போஸை பிடிக்கிறதுக்காக சிட்டி ஃபுல்லா எல்லா ரோட்லையும் செக் பண்ணிட்டு இருக்காங்கப்பா. என்ன பண்றது? இரு, அண்ணா ஃபோன்ல கேட்கலாம். ரிவர்ஸ் ஆடுறோம். சொல்ல. ஏசிபி போஸை பிடிக்கிறதுக்காக போலீஸ் எல்லா வண்டியும் செக் பண்ணிட்டு இருக்காங்க. போஸுக்கு எதிராக கோஷம் போட்டுக்கிட்டு ஜனங்க எல்லாரும் எங்களை நோக்கி வந்துட்டு இருக்காங்கண்ணே. என்ன பண்றது? பாடி இந்த பஸ்ல போட்டுட்டா தூக்கி போடு.
போஸ் உயிரோட இருக்காண்டா, இன்னும் சாகல. எரிகிற பஸ்ல இருந்து வெளியே வர முடியாதா? எரிஞ்சு சாப்பிட வாங்கடா. உனக்கு ஒண்ணு இல்லைண்ணே. கிடத்தோட என்ன பாருண்ணே, என்னை விட்டு போயிடாதுண்ணே. உன்னை சாக விட மாட்டேனே. அண்ணே 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 பேசுனே. பேசுறேன். யாருண்ணே பண்ணது? யாருண்ணே ஒண்ணு இப்படி பண்ணது? எந்த படுபாவினை இப்படி பண்ணா? பேசுறேன் அண்ணே. அண்ணே பேசுனேன். சொல்லுண்ணே. அண்ணே அண்ணே என்னாச்சுண்ணே? அண்ணே அண்ணே பேசுறேன். அண்ணே யாருண்ணே ஒண்ணு இப்படி பண்ணது? நான் பாத்துக்கிறேன். அண்ணே அண்ணே பேசுறேன். சொல்லுண்ணே. அண்ணே பேசு. அண்ணே 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 பேசுற. என் கூட பேசுற. அண்ணே என் கூட பேசுற. என்னோட ஏன்னா போன யாருன்னு அவனை இப்படி பண்ணது? என்னால காப்பாற்ற முடியலையே. அண்ணே என்னால அண்ணே கடை திறந்து பாருங்க. என்னை விட்டு போயிடாது. கடை திறந்து பாருங்க. என்னை விட்டு போயிட்டு யாருட இருக்கா? அண்ணே எனக்கு யாருட இருக்கா? அண்ணே ப்ளீஸ் அண்ணே எதிரிட. அண்ணே எதிரிட. அண்ணா ஸ்ரீரங்கம் ரங்கநாதர். இந்த கோபுரத்தை நான் படத்துல தான் பார்த்துருக்கேன். கிட்ட போய் பார்த்ததே கிடையாது. மஸ்ட் சீ சம்டைம். வேகா சிட் ஃபண்ட் மேனேஜரின் கொலையில் ஏசிபி போஸ் சம்பந்தப்பட்டிருப்பதாகவும் என்ன நேர்மையா இருக்கிற எல்லா ஆபீசருக்கும் வர்ற சோதனை தாமா இது. உன் புருஷன் மேல எந்த தப்பு இல்லைன்னு இந்த உலகம் புரிஞ்சுக்கிட்டான் போகுது. முன்பக்கம் வேணாம், பின்பக்கமா போயிடும். வீட்டுக்கு தகவல் சொல்ல வேணாமா? வேணாம். அண்ணன் மேல அநியாயமா சுமத்தப்பட்ட அந்த பழிய தொடச்சாகணும். அது வரைக்கும் யாருக்கும் தெரிய வேணாம். ஏசிபி போஸ் உயிரோடு இருக்கிறதா எல்லாரும் நினைக்கணும். உனக்கு பையன் வேணுமா பொண்ணு வேணுமா? மறுபடியும் பொண்ணுதான். ஏன்னா உனக்கு பையன் தானே இல்ல? அதான் நீ இருக்கே. நீ பிறந்ததுல இருந்து உன்னை தூக்கி வளர்த்தவன் நான். உன்னை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு என் தம்பி மாதிரி தோன்றது இல்லை, என் மகன் மாதிரி தான் தோணும்.
சுடு சுடு. அப்படியே போஸ உரிச்சு வச்சிருக்காமா. தாத்தா முதல்ல அப்பா போன் பண்ணுங்க, நான் பேசணும். அப்பா லைனே கிடைக்க மாட்டேங்குதுமா. ஹலோ அம்மா டாடி எங்க? டாடி டியூட்டியில் இருக்காருமா. எனக்கு தம்பி பாப்பா பிறந்திருக்கா. பாப்பா அப்படியே குட்டி டாடி மாதிரி இருக்கா. டாடி கிட்ட சொல்லிடுன்னு. குடுமா, நான் பேசுறேன். எங்கடா போய் தொலைஞ்ச? உங்க அண்ணனை பத்தி எந்த தகவலும் இல்ல. அண்ணன் டியூட்டி விஷயமா வெளியூர் போயிருக்காருப்பா. நீ டியூட்டி விஷயமா போயிருக்கான்னு சொல்ற, ஆனா பணத்தை தூக்கிட்டு ஓடிட்டான்னு போலீஸ்ல சொல்றானுங்க. இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியலடா. அண்ணன் என்னைக்குமே நேர்மைக்காக உயிரை கொடுக்குறாருப்பா. ஆனா ஊருக்கு தெரியலையே. உண்மை என்னன்னு சீக்கிரமே தெரியும். நீ என்ன பண்ணுவிய ஏது பண்ணுவிய எனக்கு தெரியாது. அவனை எப்படியாவது கூட்டிக்கிட்டு உடனே ஆஸ்பத்திரிக்கு வர்ற. சரிப்பா. யாருன்னு எப்படி பட்டது? யாருன்னு எப்படி பட்டது? யாருன்னு எப்படி பட்டது? இது தினேஷோட டாலரா? என் அண்ணனை கொன்னது யாரு? என் அப்பா மாதிரி நினைச்ச என் அண்ணனை கொன்னது அவங்களுக்கு உதவி பண்ணது யாரு? உன்ன மாதிரி நம்பிக்கை துரோகிய சாகடிக்கிறதுல தப்பே இல்லடா. உங்க அண்ணன் சாவுக்கு காரணமா இருந்தவங்கல்ல ஒருத்தனை கொண்டிருக்க. எங்க அண்ணன் சாகல. இந்த சுபாஷ் சந்திர போஸ் எப்படி உயிரோட இருக்காருன்னு ஜனங்க நம்பிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி என் அண்ணன் போஸும் உயிரோட தான் இருக்காரு.